அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு, ஒரு சின்ன பதிவு தான். காயின் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் ஏன்சியன்ட் காயின்ஸு. இது எல்லாமே சாதவாகன நாணயங்கள். இதில் யானை உருவம், குதிரை உருவம் அப்படின்னு 2-3 விதமாக அதில் இருக்குது. இது யானை உருவம்னு வைங்களேன். இது குதிரை உருவம். குதிரை நிற்குதா? இது யானை தும்பிக்கையை தூக்கிட்டு நிற்குதாந்தா. தும்பிக்கையை தூக்கிட்டு நிற்குதுன்னு தெரியுது. யானை உருவம் தெளிவாக தெரியுதா இதில்? இது என்னது? இது யானை. தும்பிக்கை முன்னால் இருந்ததுன்னா யானை. இது யானை ரொம்ப அட்டகாசமாக தெரியுது. இந்த யானை முரட்டு யானையாக இருக்கும் போல இருக்குது. இது யானை தான். இது யானை. மூன்று விதமான வடிவத்தில் அந்த நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் எழுத்து எழுதியிருக்கு. இதில் இந்த பக்கம் பார்ப்போம். உஜ்ஜயினி சிம்பிள் போட்டிருக்கும். இதுதான் உஜ்ஜயினி சிம்பிள். 4 பக்கமும் ரவுண்டாக இருந்து அதை 4ஐயும் 2 கோடுகளால் இணைத்தா தான் உஜ்ஜயினி சிம்பிள். இது சம்மந்தமாக ஒரு ஆர்டிக்கிள் தயார் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் வாசிக்கிறேன் ஒரு தடவை. இது ஒரு மனிதர் அமர்ந்திருக்கும் நிலையெல்லாம் இதில் இருக்குது. ஒரு போர் வீரன் நிற்கிற மாதிரி தலை, நெஞ்சு, இந்த பக்கம் ஒரு கை, இந்த பக்கம் ஒரு கை, இது உடம்பு, இது கால்கள், அந்த மாதிரி தான் ஒரு உருவ நிலை இருக்குது. ஒரு டைரில் எல்லாம் எழுதி வச்சுருக்க. அந்த டைரியை தேடிக்கிட்டு இருந்தேன். இப்போ வேறு புதுசாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு நாளாகும். இது யானை. இது பத்மாவதி நாகா காயின். ஒரு அற்புதமான காயின் வடிவத்தோட. இதுலேயும் யானை, நந்தி, குதிரை இந்த மாதிரிலாம் இருக்கும். இதுலேயும் இந்த பக்கம் எழுத்துக்கள் இருக்கும். இது எல்லாமே பத்மாவதி நாணயங்கள். பத்மாவதினா 10 காசு வருது வருங்க. பத்மாவதி நாணயங்கள் 275 ரூபான்னு கொடுக்கலாம் அந்த நாணயத்தை. இது 650 ரூபா. இந்த இது சோளா. இது 10,000 ரூபா. இது இப்போ 650 ரூபாய்க்கு கேட்டுறாதீங்க. இது நான் இன்னும் இது தென்காசி பாண்டியர் நாணயம் அப்படின்னு என்கிட்ட கொடுத்துருக்காங்க. மீன் தெரியுதா? மீன், இந்த பக்கம் எழுத்துக்கள், இந்த பக்கம் அங்குச வடிவம் அந்த மாதிரி இருக்கும். இதில் மன்னர் காலத்து நாணயங்கள் மீன் பொறிக்கப்பட்ட நாணயம் மிகவும் ஒரு அபூர்வமான ஒரு நாணயம். இரட்டை மீன்கள் இருக்குது. மேலே ஒரு மீன், கீழே ஒரு மீன், இரட்டை மீன்கள் இருக்குது. இது ஏதோ ஒரு பேர் சொன்னார். அது எனக்கு மறந்து வச்ச மறுபடியும் ஃபோன் போட்டு தான் அவர்கிட்ட கேட்கணும். இல்லைன்னா நான் புக் வச்சுருக்கேன், அதை பற்றி ரெஃபர் பண்ணுவேன். இந்த பக்கம் ஒரு மனிதன் நிற்கும் நிலையில் உள்ள ஒரு ஓவியம். பாண்டிய மன்னன் நாணயம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சேர நாட்டு மன்னன் நாணயத்துலேயும் வேணாட்டு நாணயங்கள்லேயும்லாம் புலி கிடையாது. சோழ நாட்டு நாணயத்தில் மனிதர் நிற்கும் நிலையும் மறுபுறம் அமர்ந்திருக்கும் நிலையும் அல்லது கால் பாதங்கள் உள்ள நிலையும் இருக்கும். இலங்கை சோழன் காசு கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். அது என்கிட்ட இருக்குது. ஏற்கனவே 2-3 காயின் வரைக்கும் வச்சுருக்கேன். அது கிடைக்க மாட்டுக்கு. இது மிகவும் அபூர்வமான ஒரு நாணயம். மீன் டைப் உள்ள நாணயம். ஒரு அபூர்வமான ஒரு நாணயம். இந்த மீன் பொறிக்கப்பட்டு சுந்தர பாண்டியன் அப்படின்னு தமிழில் எழுதப்பட்ட ஒரு நாணயமும் நான் வச்சுருக்கேன். இது அதுக்கும் முந்தைய நாணயங்கள். தமிழ் எழுத்துக்கு முந்தி பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட நாணயங்கள். இப்படி நாணயம் கிடச்சிச்சின்னா என்ன விலையாக இருந்தாலும் நான் வாங்குவேன். அவ்வளோதான். நீங்கள் என்கிட்டேருந்து வாங்குறீங்களோ வாங்கலையோ அது வேறு விஷயம்.
நான் இந்த மாதிரி ஒரு பாண்டிய நாணயங்களை வந்து ஒரு பொக்கிஷமாக நான் சேகரிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். என்கிட்ட இதோட ஒரு 10 நாணயம் இருக்கும். மீன் நாணயம் பொறிக்கப்பட்டது. கையில் இருப்பு ஒரு 10 நாணயம் இருக்கும். ஒரு அபூர்வமான நாணயம், ஒரு அதிசயமான ஒரு நாணயம். பார்க்கலாம். இது சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கிள் தயாரிப்போம். ஆர்டிக்கிள்னால் கட்டுரை தயாரிப்போம். மதுரையில் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி புரிந்த சமயம் அவர்களுடைய கட்டடங்கள், கோட்டைகள், கொத்தளங்கள் எதுவுமே இப்போ இல்லை. அவங்களோட வாரிசுதாரர்களும் இல்லை. ஆனால் நிறைய கோயில்கள் வந்து அவங்க கட்டிய கோயில்கள் இன்னும் அவங்க பேர் சொல்லுது. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பேர் பாண்டி விநாயகர் கோவில். என்னென்னு கேட்டால், மதுரையிலிருந்து பாண்டியர்கள் தென்காசி சென்று கொண்டிருக்கும் சமயம் இந்த இடத்தில் அமர்ந்து ஒரு விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்துவிட்டு சென்றார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் ஒரு ஜமீன்தாரனுடைய எல்லைக்கு கட்டுப்பட்டு இருக்குது. அங்கே அந்த ஜமீன்தார் அந்த ஏரியாவுக்கு வந்தார்னா அவருடைய அந்த சாரட்டு வண்டியை ஓரமாக நிறுத்தி இறங்கி வந்து அந்த பாண்டி விநாயகரை வணங்கிட்டு தான் அவர் போவார். நான் போகிற சமயம் வர சமயம்லாம் இப்போ அந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு நானும் அதை மாதிரி வணங்க ஆரம்பிச்சிருக்கேன். எங்கெங்கே போனாலும் அந்த மன்னர்கள் எப்படி எப்படி வாழ்ந்தாங்கிறத நான் ஒரு சின்ன ஒரு குட்டி ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பேன் என் மனசில். மதுரையில் எந்த நினைவுகளும் இல்லை. பாண்டியன் நெடுஞ்செழியன் இறந்து மீண்டும் மறுபிறப்பு எடுத்து அது ஒரு சிலையாகவே பாண்டி முனீஸ்வரனாகவே மதுரையில் வாழ்ந்து வருவதாக ஒரு சரித்திரம். பாண்டி முனீஸ்வரர் கோயில் இருக்கா, அது பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய நினைவு இடம். அவர் தான் அங்கே எல்லை காத்து சாமியாக நின்று அந்த மதுரையை காத்து வருகிறார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் எல்லா மக்களிடத்துலையும். சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டை அழிச்சிட்டு சேர நாட்டு மன்னனால் இதிகாசம் படைக்கப்பட்ட ஒரு கண்ணகி வாழ்ந்த ஊர். சோழ நாடு மயிலாடுதுறை மாயவரம் பக்கத்தில் பிறந்து வளர்ந்து வியாபாரம் பார்ப்பதற்காக மதுரைக்கு வந்து இங்கே ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தினால அவனை அழிக்கணும்னு சொல்லி இன்னொருத்தன் ஒரு பிளான் பண்ணி அழித்து அதனால் பாதிக்கப்பட்ட கண்ணகி பாண்டிய மன்னன் குடும்பத்தையும் பாண்டிய நாட்டையும் அழைச்சிட்டு போய் அந்த சரித்திரத்து கதையை வந்து இளங்கோவடிகள் சொல்ல சொல்ல சீத்தலை சாத்தனார் எழுதிய அந்த காவியம் சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் படைத்த ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வுகள் நடந்த இடம் அந்த மதுரை. அங்கே இப்போ பாண்டி முனீஸ்வரர் தான் கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்காரு. அடிக்கடி நான் போவேன் அந்த இடத்துக்கு. இது மாதிரி நாணயங்கள் வந்து மிகவும் ஒரு லட்சத்தில் 1 கோடியில் 1 தான் கிடைக்குது. அதனால் இது ஒரு பொக்கிஷமாக நான் வச்சுருக்கேன். விலை கொடுக்குறதா 10,000 ரூபாய் கொடுப்பேன், அதுக்கு இடையில் கொடுக்க மாட்டேன். இது சம்மந்தமாக நம்ம இன்னொரு தடவை பேசுவோன்னே, வேறு விஷயங்களை பார்ப்போம். இது ஒரு நண்பர் ராதாகிருஷ்ணன் நாணயம் ஒரு 10 நாணயம் மட்டும் புக் பண்ணியிருக்காரு. பார்சல் பண்ணக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். 10 நாணயம் யூஎன்சி காயின் வந்து 400 ரூபா. ஒன்று பத்மாவதி நாகா காயினை பற்றியும் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன். அந்த டயர் எங்கிட்ட போட்டோம்னு தெரியல, புதுசாக ஒன்று ரெடி பண்ணி நான் உங்களுக்கு தரேன். வெறும் 275 ரூபா தான். அது மாதிரி சாதவாகன நாணயமும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது. அதோடய ரேட் வந்து 650 ரூபா ஆகும். எல்லா நாணயத்துலையுமே பின்னால் வந்து அந்த உஜ்ஜயினி சிம்பிள் தான் இருக்கு வருங்க. இது வந்து உஜ்ஜயினி சிம்பிள் போட்டிருப்பாங்க. நீங்கள் நெட்டிலேயோ வலைத்தளத்துலேயோ போய் நீங்கள் சாதவாகனா அப்படின்னு அடிச்சிட்டிங்கனாலே அந்த காயினோட பர்டிகுலர்ஸ்லாம் வந்துடும். இது காயின் எல்லாமே கண்டிஷனாக உள்ள காயின். மொத்தம் நான் நிறையா எல்லாமே ஏன்ஷியன்ட் காயினாக தான் இருக்கும். ஒரு 10 பைசா ஒரு செட்டு போடுறக்காண்டி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து 57 வரிசைக்கா ஒரே ஒரு நாணயம் அன்னைக்கு கிடச்சிச்சு. லாலா லஜபதி ராய் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு காயின் யூஎன்சி காயின் கிடச்சிச்சு. 1 100 ரூபா அந்த காயின். நான் என்ன வேணாலும் நான் ஒன்றும் பார்க்கலாம் வைக்கிறேன். என்கிட்ட இருந்துக்கிறதே இது ஒன்று தான். ஆனால் வாங்க வேண்டிய இடம் தெரியும், நான் வாங்கிக்கிறேன். ஆனால் இது வந்து ஒரு யூஎன்சி காயினாக ஒரு பாக்கெட்டு புக் பண்ணியிருக்கேன் 100 காயின். இப்போ ஒன்று தான் இருக்குது. அவர் சொன்ன ரேட்டுக்கு நம்ம அந்த காயினை வாங்க முடியல. அந்த பாக்கெட்டை அவ்வளோ விலை சொல்லியிருக்காரு. ஒரு காயின் மட்டும் இருக்குது, வேணுங்க வாங்கிங்க 100 ரூபா. தாதாபாய் நவ்ரஜி இது வந்து யூஎன்சி காயின். நானும் அது தேய்க்கலை பளபளன்னு ஆக்கிற ஒன்றும் செய்யலை, கிடச்சது மாதிரி அப்படி வச்சுருக்கேன். 100 ரூபா ஒரு காயின். இது வந்து மும்பை மின்ட்டு. இது ஹைதராபாத் மின்ட்டு தான் ரேட்டு அதிகமாக இருக்கும். இது நான் ஹைதராபாத் மின்ட்டுன்னு தான் நினச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த இருக்கு வருங்க, இது ஸ்டார்லாம் தெரியுது. இருந்தாலும் என்னால் அதை இன்னும் 100% அதை ப்ரூஃப் பண்ண முடியல. இந்த காயின் வந்து நொய்டா கிடையாது, கல்கட்டாவில் மின்ட்டு கிடையாது. இது வந்து ஸ்டாராக இருக்கணும், இல்லை டைமண்டாக இருக்கணும். எனக்கு ஸ்டாராகவும் தெரியுது, டைமண்டாகவும் தெரியுது. புது காசு வேறு பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு 1 ரூபா காயின் 2004 ப்ளஸ் காயின்.
1700 ரூபா. 2 முத்திரை நாணயங்கள், பஞ்சு மார்க்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள் கிடச்சிருக்கு. இதில் சூரியன், சந்திரன், இந்த ஸ்வஸ்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முத்திரை எல்லாம் இருக்குது. இதில் மரம், செடி, கொடிலாம் இருக்குது. இதை நான் வேறு என்னுடைய லெஜெண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, என்னுடைய சீனியர் அறிஞர்களிடம் இந்த கீழே வந்து கூட ஒரு நாய்க்குட்டி நிற்கிற மாதிரி இங்கே இருக்கிறவங்க, இந்த நிற்கிற ஒரு சின்ன ஒரு குட்டி மிருகம் ஒன்று இங்கே நிற்கிது. அவங்களுக்கு இது நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி இது என்ன காயின்னு தெரிஞ்சு நான் அப்புறம் உங்களுக்கு பதிவுக்கு வரேன். வெள்ளி நாணயம் அது வந்து, இது ஒரு வெள்ளி நாணயம். இந்த இடத்துல இது சூரியன், சந்திரன், தாமரை, இப்படி அதனுடைய வகைகள் போட்டிருக்காங்க. இதையும் நான் கண்டுபிடிச்சி உங்கள் பதிவுக்கு வரேன். வேறு என்ன சொன்ன விரும்பினேன், இந்த டைகர் காயின் வேணும்னா 1 ரூபா 50 பைசா 4 அணா 3 காயின் சேர்ந்து ஒரு செட்டு இருக்குது. 350 ரூபா இது ஒரு செட்டு. 3 காயின் சேர்ந்து 3 காயினுமே 1947 தான் இருக்கும். காயின்லாம் கூட்டு கண்டிஷனாக தருவேன். இது 1982. இது வந்து 1975, 76, 77, 78, 79, 80, 81, 82 இந்த 8 விதமான நாணயங்கள் இதில் இருக்குது. இதில் வந்து 6 விதமாக கொல்கட்டா மின்ட்டு, மற்ற 8 காயின் மும்பை மின்ட்டு, இது 2 சேர்ந்து ஒரு செட் காயின். இதில் வந்து நொய்டாவோ அல்லது ஸ்டார் ஹைதராபாத்தோ வெளியிடலை. இந்த 8, 6, 14 நாணயங்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். 350 ரூபா ரேட்டு. அந்த கொல்கட்டா மின்ட்டு காயின் 6 காயின் இல்லாமல் இந்த 82க்கு அப்புறம் 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91 மறுபடியும் ஒரு 9 காயினை சேர்த்து வருஷ பிராரமாக இதில் வச்சு ஒரு செட்டாக தந்தால் அது வெறும் 350 ரூபா தான். 83 ஒரு காயினே உங்களுக்கு 100 ரூபாய்க்கு போயிடும். ஆனால் எல்லாமே விலை கம்மியாக தான் கொடுக்குறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து 14 காயின்கள், 8 நாணயமும் 6 நாணயம் கொல்கட்டா மட்டும் சேர்ந்து எல்லாமே டப்பு காயின். இந்த 14 நாணயங்கள் மட்டும் ஒரு 350 ரூபா. அந்த மேலே உள்ள 6 கொல்கட்டாவை தூர எடுத்துகிட்டு அந்த மிச்சம் உள்ள அந்த 91 வரைக்கும் 9 நாணயங்களையும் சேர்த்து வச்சாலும் உங்களுக்கு ரேட்டு 350 ரூபா தான். சரி, அப்போ அந்த 9 இதில் ஒரு 8, 17 இப்போ அந்த 6ஐயும் சேர்த்து வச்சிட்டோம்னா மொத்தமே உங்களுக்கு வந்து ஒரு 550 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அது நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு கமாமினேட்டி காயின், பக்கா நல்ல குட் கண்டிஷனாக உள்ள காயின். ஒரு காயின் 500 ருபீஸ். இந்த நாணயம் வந்து வெரி ரேர் காயின், ஸ்போர்ட்ஸ் காயின். 4 காயின் கிடச்சிது. 1 போயிடுச்சு, அன்றைக்கி பதிவு போட்டது போயிடுச்சு. இன்னும் இந்த 2 மிச்சம் இருக்குது. ஒரு இங்கிலாந்து நாட்டினுடைய அதிபர்கள், இங்கிலாந்தில் அமெரிக்க நாட்டினுடைய அதிபர்கள் அந்த வரிசையில் நமக்கு வந்து 10-15 நாணயம் கிடச்சி. எல்லாமே $1 தான். ஜாக்சன், இது எல்லாமே இந்த 12வது, 13வது, 14வது, 15வது அந்த எல்லாமே அமெரிக்க நாட்டினுடைய அதிபர்கள். இவங்க எல்லாருமே அமெரிக்க நாட்டினுடைய அதிபர்கள். இப்போ தான் ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கேன். நான் எத்தனாவது அதிபர் என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு தெளிவாக இதில் எழுதி நான் அப்புறமா நான் உங்களுக்கு தாரேன். ஆனால் எந்த அதிபராக இருந்தாலும் இது எல்லா நாணயமும் ஒரு நாணயம் 300 ரூபா. எந்த அதிபராக இருந்தாலும் அவருக்கு எத்தனாவது அதிபராக இருந்தாலும் உங்களோட ரேட் இப்போவே சொல்லியிருந்தேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் என்னுடைய புக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிடலாம். ஒரு நாணயம் 300 ரூபா. இது வந்து பிராஸ் காயின், ரொம்ப கண்டிஷனாக உள்ள காயின். நீங்கள் வந்து பல தேய்ச்சி வச்சுக்கலாம். தேவைப்படக்கூடிய சமயம் நீங்கள் தேய்ச்சா போதும். என்ன, மற்ற சமயம் இதை நீங்கள் தேய்க்க வேண்டாம். இந்த பக்கம் வந்து சுதந்திர தேவி நிற்பாங்க, இந்த இருக்காங்கல்ல. ஒரு அற்புதமான கமாமரேட்டி காயின்ஸ். இது எல்லாமே கமாமரேட்டி காயின்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.